வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ். முதலீடு இல்லை, டைப் டு ஏர்னிங், சம்பாதிக்க தட்டவும், ப்ளே டு ஏர்னிங், சம்பாதிக்க விளையாடு, ஆட்ஸ் டு ஏர்னிங், சம்பாதிக்க விளம்பரம். இது ஒரு அற்புதமான ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த வருமான வாய்ப்பை ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு முன்பாக வெப்3 வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். இதில் இணைவதற்கு 2 முக்கியமான அப்ளிகேஷன் தேவைப்படுகிறது. நம்பர் 1 எக்ஸ், நம்பர் 2 டெலிகிராம். உங்களுடைய செல்லில் இந்த 2 அப்ளிகேஷனும் இல்லை என்றால் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு எக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ட்விட்டர். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது டவுன்லோட் பண்ணும்போது அதில் உங்களோட ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் கேட்கும். அதில் கேட்கக்கூடிய தகவல் சரியாக கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். 2வது அப்ளிகேஷன் டெலிகிராம். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதும் அதில் கேட்கக்கூடிய உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஸோ டேட் ஆஃப் பர்த்து கேட்கக்கூடிய தகவலை சரியாக கொடுத்து டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 ஆப்பும் ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன். ஓகே, ஸோ சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்படி ஹோல்டு காயின் இந்த லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். ஸோ இதேமாரி அடுத்தடுத்து வருமான வாய்ப்பு வரும். அந்த லிங்க்கெல்லாம் இப்போ சொல்லப்படுகிற வீடியோஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஹோல்டு காயின் என்பது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சோடைய முன்னாள் சிஓ அவர் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. இது ஒரு முக்கியமான காயின். இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி டெலிகிராமுக்குள்ளே போயிட்டு கேன்சல் ஸ்டார்ட்னு வரும். ஸ்டார்ட்டை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்படி வரும் ஹாட் ரிவார்டு டாஸ்க். இங்கே கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ரிவார்டு கொடுப்பாங்க. இப்போ ஜாயின் சேனலை அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள் ஜாயின் வருது. ஜாயினை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. கீழே ஹோல்டு காயின் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். ஸோ இப்படி வரும். ஹோல்டு காயினை மீண்டும் டச் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜு இப்படி வரும். இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஹோல்டு, ஃப்ரெண்ட்ஸு, பூஸ்ட்டு, ஏர்னிங், மைனிங்னு வரும். ஸோ இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுனால் அவங்களோட ரெஃபர் லிங்க் வரும். அங்கே உங்களுடைய ரெஃபர் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள இதில் ஜாயின் பண்ணி வைக்கலாம். பூஸ்ட்டுன்னா வேகமாக இதில் வருமானம், அந்த காயின்ஸ் எப்படி எடுக்கிறது, அந்த பூஸ்ட் பட்டனை டச் பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்பு வரும். ஏர்னிங்னா அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வரும். மைனிங் அடுத்த ஆப்ஷன் வரும். இது எல்லாமே எவ்வளோ நேரம்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஆனால் டெய்லி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே லாகின் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஏர்னிங் என்கிற பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதேமாரி இந்த ஆப்ஷன் வரும். டெய்லி ரிவார்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இல்லை பாருங்கள் டே 1 டே 2 கொடுத்துருக்காங்க. டே 1 இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த கிளைமை டச் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகும். டே 2ல் அதேமாரி வரும். டே 3ல் அப்படியே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் டாஸ்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாயின் சேனல், ஒவ்வொரு சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா ரிவார்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல், ஒவ்வொரு சேனலையும் ஜாயின் பண்ணிவிட்டு மீண்டும் பேக் வந்துடுங்க. அங்கே ஸ்டார்ட்டு என்று வந்தால் ஸ்டார்ட்டு பட்டனை டச் பண்ணக்கூடாது. சப்போஸ் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது கம்பெனி அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஜாயின் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த லீடருக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறது எல்லாமே இந்த வாய்ப்பு கொடுத்த லீடர் தான். அவர் தான் உங்களுக்கு இதில் இந்த பாயிண்ட்ஸை எப்படி கலெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி தருவார். பாயிண்ட்ஸை USDT டாலராக மாற்றுறது, வேலெட்டுக்கு கொண்டு வருது, அடுத்து அந்த டாலரை ஐஎன்ஆராக மாற்றுறது. ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த லீடர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. கம்பெனி இவ்வளோ தகவல் கொடுக்காது. அதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவருக்கு கீழே ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்ட்னு கேட்டுச்சுன்னா ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு மீண்டும் பேக்கில் வந்துடுங்க. சப்போஸ் அங்கே ஸ்டார்ட்னு ஒரு சில சோசியல் மீடியாவில் கேட்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட்னு வந்தால் பேக் வந்துடுங்க, அதை டச் பண்ண வேண்டாம். முக்கியமான தகவல் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி நீங்கள் கிளைம் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஆடு வரும். ஆடு நீங்கள் அதில் செகண்ட்ஸ் ஓடும். ஒரு 18 செகண்டு மட்டும் 20 செகண்ட் மட்டும் தான் ஓடும். அந்த அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துடுங்க, ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓகே, ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்டார்ட்னு வரும். ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதனால் யாருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு ஒரு நன்மையும் இருக்காது. ஓகே, அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கீழே ஒருவர் ஜாயின் பண்ணாலும் அவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எல்லாமே ஈஸி தான். ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும் ஃபஸ்ட் டைம் மட்டும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அவ்வளோ ஈஸியாக இருக்குது. கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நீங்கள் பேக்கில் வரீங்க அப்படின்னா கேன்சல் க்ளோஸ் எனிவேன்னு இருக்குது. க்ளோஸ் எனிவே டச் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும்.
ஓகே லீடர்ஸ், இது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு. இது மீண்டும் வந்து உங்களுக்கு கூடுதல் தகவல் யார் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவர்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முதலீடே இல்லை, டேப் டு ஏர்னிங், ப்ளே டு ஏர்னிங், ஹேஷ் டு ஏர்னிங், இந்த வருமான வாய்ப்பை கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு புதிய தொழில்நுட்பம். இப்போ புதிதாக வருகிற எல்லா வருமான வாய்ப்புமே எளிமையான முறையில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டெலிகிராம் மூலியமாகவே இந்த வருமான வாய்ப்பு கொடுத்ததுனால எளிமையாகவே இருக்குது. ஸோ இது கற்றுக்கொள்வதற்கு பயப்பட வேண்டாம். கற்றுக்கொள்ளுங்கள், மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆல் தி பெஸ்ட்.